திருமணம் ஆகவில்லை என்றால் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் என உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜய் பட் பேசியது தற்போது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் ஆற்றிய இந்த உரை சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. அந்த கூட்டத்தில் பேசிய அஜய் பட் ஆன்மீக நம்பிக்கையையும் அன்றாட வாழ்க்கை சிக்கல்களையும் இணைத்து பேசினார். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலோ, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை என்றாலோ, அல்லது பசுமாடு பால் தரவில்லை என்றாலோ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் கூறியது பலரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சு வெளியான உடனேயே சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அறிவியல் ரீதியாகவும் சமூக அடிப்படையிலும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு இதுபோன்ற ஆன்மீக தீர்வுகளை முன்வைப்பது தவறான அணுகுமுறை என எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். முக்கியமாக திருமணம், குடும்ப உறவு, விவசாயம் போன்ற நுணுக்கமான சமூக பிரச்சனைகளை மத நம்பிக்கையுடன் மட்டும் இணைத்து பேசுவது மக்களை தவறாக வழிநடத்தும் அபாயம் உள்ளதாகவும் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இது பொதுமக்களிடையே தவறான புரிதல்களை உருவாக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். அதே நேரத்தில் அஜய் பட்டின் ஆதரவாளர்கள் இந்த விமர்சனங்களை மறுத்துள்ளனர். இது இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு சாதாரண பேச்சு மட்டுமே என்றும் மக்களின் மன உறுதியையும் நம்பிக்கையும் வலுப்படுத்தும் நோக்கில் அவர் இப்படியாக கூறியதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர். முன்னதாக மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியவர் அஜய் பட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரது இந்த உரை அரசியல் தலைவர்கள் பேசும் வார்த்தைகளின் பொறுப்பு குறித்த விவாதத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது.